Assalamualaikum everyone, welcome back to my channel. இதுவரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம Afrin the Polyglot சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்மளோட வீடியோல vegetables நேம்ஸும் ஃப்ரூட்ஸோட நேம்ஸும் ஹிந்தில லேர்ன் பண்ணிக்க போறோம். சோ அது லேர்ன் பண்றதோட எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ்க்கு ஹிந்தில தர்காரி சொல்லுவாங்க இல்லனா சப்ஜி சொல்லுவாங்க. தர்காரின்னு சொல்லலாம், சப்ஜின்னு சொல்லலாம். ஆனால் நார்த் இந்தியா அந்த பிளேசஸ்லலாம் போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பேர் யூஸ் பண்ணுற வேர்டு வந்து சப்ஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனியன் ஹிந்தியில் பியாஜ், பியாஜ். டொமேட்டோ டமாட்டர், டமாட்டர். பொட்டேட்டோ ஆலு, ஆலு. லெமன் नींबू, नींबू. लेडीज फिंगर भिंडी, भिंडी. बॉटल गॉड पोडलंगाई, लौकी, लौकी. ब्रिंजाल बैंगन, बैंगन. ஓகே, இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா, ஒரு 8 வெஜிடபிள்ஸ் கிட்ட கற்றுருப்பீங்க. இந்த கற்றுக்கிட்ட வெஜிடபிள்ஸை என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது ஒரு நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் வந்து என்னோட நேம் சூஸ் பண்ணிக்கிறேன், அஃப்ரின் அப்படிங்கிற நேம் சூஸ் பண்ணிக்கிறேன். அது பக்கத்தில் ஏதாவது ஒரு வெஜிடபிள் நேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கா ரஹி ஹே அப்படின்னு முடிச்சிருங்க. கா ரஹி ஹே அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். அஃப்ரின் பிண்டி கா ரஹி ஹே அப்படின்னா அஃப்ரின் லேடிஸ் ஃபிங்கர் சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, ஒரு வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி ஒரு 8 சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுங்க. இதுவே பையனாக இருந்தால் கா ரஹா ஹே ஆட் பண்ணிக்கோங்க, பொண்ணாக இருந்தால் கா ரஹி ஹே. இதுவே பெரியவங்களாக இருந்தால் கா ரஹே ஹே அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நீங்கள் இப்போ வெறும் வெஜிடபிள்ஸ் நேம் மட்டும் கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வெறும் நோட்டில் மட்டும் எழுதிட்டு அப்புறம் அதை கற்றுக்கிட்டு அதோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ண சொல்கிறப்ப உங்களுக்கு எப்படி அதை யூஸ் பண்ணணும், என்ன சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு தெரியாது. இப்போவே நீங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் யாராவது பிண்டி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பையோ ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் பார்க்குறப்பையோ உங்களுக்கு தானாக ஞாபகம் வரும். அதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸுக்கு ஹிந்தியில் பல். அதாவது நம்ம பாட புத்தகத்தெல்லாம் பார்க்குறப்ப ஃபல் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் நார்த் இந்தியா பிளேசஸ்க்கெலாம் போனீங்க ப தான் சொல்லுவாங்க, ஃபல் சொல்ல மாட்டாங்க, பல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது தான், மேங்கோ ஆம். பொமக்ரேனட் அனார், அனார். ஆப்பிள் சேப், சேப். குவாவா கொய்யா, அம்ருத், அம்ரூத். கிரேப்ஸ் அங்கூர், அங்கூர். இது அங்கூர்னு சொல்கிறப்ப கிரேப்ஸ் சொல்கிறப்ப ஒரு ஹிந்தியில் பழமொழி ஞாபகம் வருது, அது தமிழ்லேயும் யூஸ் பண்ணுறது தான். லங்கூர் கே ஹாத் மே அங்கூர் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்குது. லங்கூர் கே ஹாத் மே அங்கூர். இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஆரஞ்சஸ் சந்த்ரா, சந்த்ரா. மாங்காய்க்கு ஹிந்தியில் கச்சா ஆம், கச்சா ஆம். இப்போ நம்ம நிறைய பேருக்கு கச்சா மேங்கோ பைட் தெரியும். அதுக்கு பேர் ஏன் வச்சுருக்காங்கன்னா, கச்சா அப்படின்னா ஹிந்தியில் பச்சை, ரா அப்படின்னு அர்த்தம். ரா மேங்கோ, அதான் கச்சா ஆம். இப்போ இதுக்கு வேறு ஒரு சென்டென்ஸ் ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் வெஜிடபிள்ஸ்க்கு வந்து என்ன ட்ரை பண்ணோம், அஃப்ரின் பிண்டி கா ரஹி ஹே, அதை ட்ரை பண்ணோம். இப்போ ஃப்ரூட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், அந்த ஃப்ரூட்டோட நேமை சொல்லிட்டு பக்கத்தில் தேனா அப்படிங்கிற வேர்டு ஆட் பண்ணிக்கணும். தேனா அப்படின்னா கொடுங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு கடைக்காரர்கிட்ட போய் ஃப்ரூட்ஸ் கொடுங்க அப்படின்னா பல் தேனா. ஆப்பிள் கொடுங்க, சேப் தேனா. ஆரஞ்சு கொடுங்க, நாரங்கி தேனா. இந்த மாதிரி தேனா அப்படின்னா கொடுங்க அப்படின்னு அர்த்தம். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் 1 கிலோ கேட்குறீங்க அப்படின்னா 1 கிலோ சேப் தேனா, 1 கிலோ அம்ருத் தேனா அப்படின்னு கேட்டுக்கோங்க. இதுவே 1/2 கிலோவாக இருந்தால் ஆதா கிலோ, ஆதா அப்படின்னா ஹாஃப்னு அர்த்தம், ஆதா கிலோ சேப் தேனா
ஆதா கிலோ அம்ருத் தேனா அப்படின்ட்டு நான் சொல்லி கொடுத்த ஃப்ரூட்ஸ் நேம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நேம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை கண்டிப்பாக நீங்கள் ஹிந்திக்குன்னு தனியாக மெயின்டைன் பண்ணுற ஒரு நோட்டில் எழுதிட்டு நான் இந்த ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறதெல்லாம் மறக்காமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு வேறு எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்கள் வந்து அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு கிடையாது. ஸ்டார்டிங்கில் வரப்போ கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். அதை மைண்ட் பண்ணிக்காமல் நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த மிஸ்டேக்ஸ் நாளடைவில் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அஃப்ரின் த பாலிக், அந்த அக்கௌண்ட்டை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு சுக்ரியா.